அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி 18, ஆடி பெருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைய நாள்ல அற்புதமான சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய 7 ஜென்ம பாவம் நீங்கிறதுக்கும் புண்ணியங்கள் சேர்றதுக்கும் நாளைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இத சொல்லிட்டு நீங்க குளிச்சாலே போதும். உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாறும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடிப்பெருக்கு நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. காவேரி தாய்க்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கக்கூடியதுதான் இந்த ஆடிப்பெருக்கு. அதாவது பஞ்சபூத தத்துவங்கள்ல நீர் தத்துவம், தண்ணீரும் ஒண்ணு. இப்படிப்பட்ட தண்ணீர் இல்லாம இந்த உலகமும் கிடையாது, நாமளும் கிடையாது. இந்த தண்ணீருக்கு நன்றிய செலுத்தக்கூடிய நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. மற்ற நாட்கள்ல ஆறுகள் வறண்டு போயிருந்தாலும் இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆறுகள்ல தண்ணீர் பொங்கி வரும். இப்படிப்பட்ட நாள்ல நம்மளும் விவசாயமும் செழிப்பா இருக்கணுங்கிறதுக்காக அந்த தண்ணீருக்கு நாம நன்றிய செலுத்தக்கூடிய நாள் தான் இந்த ஆடி 18. அதனாலதான் ஆடி 18ஆம் நாள்ல காவிரியில நீராடுவாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறுகள்ல நீராடக்கூடிய பழக்கம் இருக்கு. இன்னைக்கு எல்லாராலையும் இந்த மாதிரி ஆறுகள்ல போய் நீராட முடியாது. அப்போ நாளைய நாள்ல காவேரியில நீராடின பலன் நமக்கு கிடைக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பாவம் நீங்கி புண்ணியங்கள் சேர்றதுக்கும் நம்ம வீட்டிலே எளிமையான முறையில இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல நான் சொல்ல போற குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து செய்யறது தான் நல்லது. மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை சின்ன குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டாம். 10 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் பெரியவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செஞ்ச பாவத்தினால இன்னைக்கு நாம அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் நிறையவே. இப்படிப்பட்ட பாவங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல போற குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க. 10 பைசா கூட செலவே இல்லாத வகையில தான் இப்ப நான் உங்களுக்கு பரிகாரத்தை சொல்ல போறேன். அதனால எல்லாராலையும் ஈஸியா செய்ய முடியும். சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள செய்யறது நல்லது. உங்களால முடியும்னா காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்சு பாருங்க. பொதுவா எப்பயுமே நம்ம சேனல்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் செய்யும் போது அந்த நாள் ஃபுல்லா செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஆனா இந்த பரிகாரம், அதாவது நாளைய நாள்ல நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரம் மத்தியானத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க. சரி, இப்போ நாளைக்கு நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர்லயோ சொம்புலையோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்துல கூட தண்ணீர் எடுத்துக்கோங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் குளிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீரை எடுத்துக்கோங்க. இந்த தண்ணீரை ஒவ்வொருத்தரும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டு குளிச்சாலே போதும். ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கிட்டா கூட அந்த தண்ணீரை உங்க வீட்டுல 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி குளிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இப்ப நான் சொல்ற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மொத்தமா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு டம்ளர்லயோ சொம்புலையோ பாத்திரத்திலயோ தண்ணீரை எடுத்துக்கோங்க. இந்த தண்ணீர்ல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூள் மங்களங்களை நம்ம வாழ்க்கையில சேர்த்து கொடுக்கும்.
சரி, மஞ்சள் தூள் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருள். அதுவும் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ ஆண்கள் குளிக்கும் போது மஞ்சள் தூளை நாம பயன்படுத்தலாமான்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க. தாராளமா பயன்படுத்தலாம். நாம மொத்தமா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய 4 பேரோ 3 பேருக்கோ தண்ணீரை ரெடி பண்ண போறோம். அந்த 4 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை தான் மஞ்சள் தூளை சேர்க்க போறோம். அதனால அது பெருசா எந்த ஒரு பாதிப்பையும் உங்களுக்கு கொடுக்காது. அடுத்ததா மஞ்சள் தூள்ல தண்ணீரை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட சொல்லுங்க. இந்த ஹீலிங் கோட் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை நீக்கும், புண்ணியங்களை நமக்கு சேர்த்து கொடுக்கும். அந்த ஹீலிங் கோட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 72105905. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். 72105905. இப்ப நான் சொன்ன மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ இந்த ஹீலிங் கூட சொல்லுங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னா இந்த வீடியோவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை பார்த்து கூட நீங்க இந்த நம்பரை சொல்லலாம். இந்த நம்பரை சொல்லும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் நீங்க சொல்லணும். 72 10 59 05 இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனி சக்தி இருக்கு. அந்த வகையில இப்ப நான் சொன்ன மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நம்பரை நீங்க சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் நீங்க சொன்னாவே போதுமானது. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தர் குளிக்கக்கூடிய தண்ணீர்லயும் இந்த தண்ணீரை கொஞ்சமா நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, இந்த தண்ணீரை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நாளைய நாள்ல தலைக்கு குளிக்க மாட்டேன், உடம்புக்கு தான் குளிக்க போறேன்னு சொல்றவங்க இந்த தண்ணீரை தலையில 3 முறை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு குளிங்க. இப்ப சப்போஸ் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலை, கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு முகம் கை கால கழுவ சொல்லுங்க. இதுவுமே நல்ல பலனை நிச்சயமா கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு மத்தியானத்துக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. அதே மாதிரி நாளைய நாள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த நாள் வரும். முடிஞ்ச அளவுக்கு தவற விடாம நாளைய நாள்ல இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நம்பிக்கையோட செய்யற எல்லாரோட வாழ்க்கையும் நிச்சயமா மாறும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.